ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 10 மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நமக்கு ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்கே கொடுத்துருக்க ஆர்டர்டு பேஸ் வச்சு ஆரோ டயக்ராம், டேபிள், கிராஃப் வரையணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர்டு பேஸை நீட்டாக எழுதிக்கிறேன். எஃப் இஸ் ஈக்குவல் டு 1,2, 2,2, 3,2, 4,3, 5,4ன்னு இருக்குது. இதுலேருந்து நமக்கு டேபிள், ஆரோ, கிராஃப் எல்லாம் போடணுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஏபி அப்படின்னு 2 செட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். லெட்டுன்னு போட்டுக்கிறேன்னா இங்கே ஏன்றது என்னென்னா நமக்கு இந்த செட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூஸ். ஸோ இப்போ எனக்கு இது ஏவாக இருந்துச்சுன்னா இது எனக்கு பி அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்க எல்லா வேல்யூமே நான் ஏ செட்டுக்குள்ளே எழுதிக்கிறேன். 1, 2, 3, 4, 5ன்றது எனக்கு ஏ உடைய வேல்யூஸ். தென் பி உடைய வேல்யூ எனக்கு செகண்ட் டேர்ம் 2, 2, 2 3 டைம்ஸ் இருந்தாலுமே நம்ம அதை 1 டைம் தான் எழுதணும். செட்டுக்குள்ளே நம்ம ரிப்பீட்டட் வேல்யூஸை எழுதவே கூடாது. ஸோ இதை நான் 1 டைம் எழுதிக்கிட்டேன்னா நெக்ஸ்ட்டு எனக்கு 3, 4ன்னு இருக்குது. அதுவும் எனக்கு பி செட்டுக்குள்ளே நான் எழுதியிருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம ஆரோ டயக்ராம் ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆரோ டயக்ராமுக்கு நான் ஏக்கும் பிக்கும் தான் வரைய போகிறேன். ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எனக்கு இதில் ஏ உடைய வேல்யூஸ் என்ன? 1, 2, 3, 4, 5. தென் பி உடைய வேல்யூஸ் 2, 3, 4. இப்போ இதை நம்ம எப்படி பேர் பண்ணணும்னா இந்த ஃபார்மேட்டில் 1க்கும் 2க்கும் பேர் பண்ணணும். தென் 2,2, நெக்ஸ்ட்டு 3,2, ஃபைனலாக 4,3க்கும் 5,4க்கும் பேர் பண்ணியாச்சு. இது நம்மளுடைய ஆரோ டயக்ராம். இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஆரோ டயக்ராம் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு நம்ம டேபிள் வரைய போகிறோம். டேபிள் வரைகிறப்ப எப்போவுமே நம்ம எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் வரையணும். இங்கே எக்ஸுன்னு இருக்கிறது நம்மளுடைய இந்த டேர்ம். இப்போ நம்ம ஏன்னு போட்டோம்ல அதை நம்ம எக்ஸன்ட்டும் அதுக்கு வர ஆன்சர் அதாவது பியை நம்ம அதோடைய ஃபங்க்ஷன்னு எடுத்துக்கணும். ஸோ எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே நம்ம எக்ஸுடைய வேல்யூ அதுதான், கேபிட்டல் ஏ உடைய வேல்யூ தான் நமக்கு எக்ஸுடைய வேல்யூவும். ஸோ 1, 2, 3, 4, 5ன்றது நமக்கு எக்ஸுடைய வேல்யூ. அதுலேருந்து நமக்கு அப்டெயின் ஆகிறது என்ன, அதாவது பியோடைய வேல்யூ என்னன்னு அர்த்தம். இங்கே எனக்கு 1க்கும் 2க்கும் பேர் ஆச்சு. 1ன்னு போட்டால் 2 வரும். நெக்ஸ்ட்டு 2ன்னு போட்டாலும் 2, 3ன்னு போட்டாலும் 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 4ன்னு இருந்தால் அப்டெயின் ஆகிற நம்பர் 3ஆக இருக்குது. 5ன்னு இருக்கும்போது 4ன்னு இருக்குது. இதுதான் நம்மளுடைய டேபிள். இப்போ நம்ம கிராஃபில் பாயிண்ட் பிளாட் பண்ணலாம். இங்கே எனக்கு 1 இருந்தால் 2ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ நான் 1,2ல் பிளாட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு 2,2, இங்கே 2ன்னு இருந்தால் அப்டெயின் ஆகிற ஆன்சர் 2. ஸோ 2,2ல் ஒரு பாயிண்ட் பிளாட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3,2 இதுவும் நான் பிளாட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இருக்கிறது 4,3, இங்கே 4 இருக்குது, இங்கே எனக்கு 3 இருக்குது. எனக்கு 4,3 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு 5,4ன்ற பாயிண்ட் இங்கே வருது. இப்போ நம்ம ஆரோ டயக்ராம், டேபிள், கிராஃப் 3மே போட்டாச்சு.